ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா விஸ்கஸ் ஃப்ளோ அண்ட் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்டு மெஷினரிஸில் இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய டாபிக் ஒரு 4 டாபிக் தான். இந்த விஸ்கஸ் ஃப்ளோ, விஸ்கஸ் ஃப்ளோ ஆஃப் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட், பவுண்டரி லேயர் தியரி அண்டு ஃபோர்ஸ்ட் வெர்டெக்ஸ் அண்ட் ஃப்ரீ வெர்டெக்ஸ் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த 3 டாபிக் ப்ளஸ் லாஸ்ட் டாபிக் வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோ. இந்த 4 டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் இந்த ஓப்பன் சேனல் ஃப்ளோ விட்டுட்டு இந்த 3 டாப்பிக்கும் நமக்கு ஒரு மிஸ்லேனியஸ் டாபிக் மாதிரி தான். ரொம்ப அதிகமான கொஷின்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கேட்டது கிடையாது. ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாவே போதும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? எஸ், போகலாங்களா? விஸ்கஸ் ஃப்ளோ இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட். ஓகேங்களா? ஸோ இதுவரை நம்ம என்ன படித்தோம்? பெர்னோலிஸ் அசம்ஷன்லேருந்து தான் நம்ம எல்லாமே நம்ம கொண்டு வந்தோம். P/ρg v²/2g z = கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இதான் பெர்னோலி ஈக்குவேஷன் நம்ம வந்தோம். இப்போ என்ன சொல்ல வரோம்? அப்போ நம்ம அதில் அசம்ஷன் நமக்கு என்னது? ஃப்ளோ இஸ் irrotational fluid, incompressible flow is in irrotational fluid, incompressible fluid and inviscous fluid சொல்கிறோம். விஸ்காசிட்டி பற்றி நம்ம அதில் பேசவே கிடையாது. பட் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்? விஸ்கஸ் ஃப்ளூயிட் இன்கம்ப்ரெசிபிள் சொல்கிறோம். அப்போ விஸ்காசிட்டி பற்றி நம்ம இங்கே பேசுகிறோம். அப்போ விஸ்காசிட்டி ஆக்ட் ஆச்சுன்னா எந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் due to viscosity along the straight line, the viscous force formed, then the inertia force. Okay, viscous force formed in, okay, then the inertia force is forming அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ ரெனால்ட்ஸ் நம்பர், விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னாவே யார் வந்திருப்பாங்க? இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் தான். ஓகேங்களா? ரெனால்ட்ஸ் நம்பர் இருந்தாவே நமக்கு விஸ்கஸ் ஃபோர்ஸ் ப்ரிடாமினன்ட், விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருந்தாலும் நமக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் ப்ரிடாமினன்ட். இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். அப்போ இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைடட் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ் தான் நமக்கு. அப்போ ρAv² டிவைடட் பை மியூ போட்டு நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். டைமென்ஷன்லெஸ், அதாவது டைமென்ஷன்லெஸ் நம்பரில். ஓகேங்களா? அப்போ ρVd டிவைட் பை மியூ ஆர் ρVL டிவைட் பை மியூ ஆர் VD டிவைட் பை நியூ. இந்த VD டிவைட் பை நியூ எப்படி இருந்துச்சு? இந்த டென்சிட்டி நான் கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ பாருங்கள், விஸ்காசிட்டி, டைனமிக் விஸ்காசிட்டி டிவைட் பை டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு கினமேட்டிக் விஸ்காசிட்டி ஆர் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஓகேங்களா? எஸ். அப்போ இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படி நம்ம பண்ண போகிறோம்? பேஸ்ட் ஆன் தி ஃப்ளோவை நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் தி ரெனால்ட்ஸ் நம்பர் வச்சு. ஓகேங்களா? அப்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளோ பேஸ்ட் ஆன் தி RE மீன்ஸ் ரெனால்ட்ஸ் நம்பர். லோவர் வேல்யூ ஆஃப் தி ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா விஸ்காசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா? லோவர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா லோவர் ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூஸ் கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ. ஓகேங்களா? லோவர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ. என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ளோ வந்து நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, இட் வில் வெரி டிஃபிகல்ட் டு ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் நமக்கு அந்த ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் மோர் அப்படின்றோம். ஓகே, ஏன்? Because ρVd divided by mu, the Reynolds number is equal to RE is equal to ρVd divided by mu, inversely proportional of the Reynolds number. Because viscosity is more, the Reynolds number is less, the flow is the critical flow அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகே, எஸ். Because of Reynolds number is inversely proportional to viscosity, lower value higher viscosity and flow is very difficult, low flow அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நமக்கு ஃப்ளோ தானே நமக்கு வேணும். நமக்கு டிஸ்சார்ஜ் நமக்கு எப்பயுமே மெயின் கான்செப்ட் என்னென்னா டிஸ்சார்ஜ் ஷுட் பி மோர். இதுதான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு நமக்கு மெயின் திங் என்னென்னா டிஸ்சார்ஜ் ஷுட் பி மேக்ஸிமம். இது எல்லாம் மினிமமாக இருக்கலாம். சரிங்களா? அதை பற்றி நம்ம ஒரு பண்ணிக்க தேவையில்ல. சைஸ் ஷுட் பி மினிமம், டிஸ்சார்ஜ் இஸ் மேக்ஸிமம். இதை நமக்கு ஆப்டிமம் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தி ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ கிளாசிஃபிகேஷன், the Reynolds number value is less than or is equal to 2000, flow is known as laminar flow. Transitional flow 2000 to less than or is equal to 4000, 2000 to 4000 குள்ள இருக்கும். ஓகேங்களா? turbulent flow greater than 4000. இதிலிருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. JDOலையும் சரி TNPSCIலையும் சரி இதில் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இதே TNPSCI டைரக்ட் கொஸ்டின்ஸ், JDO டைரக்ட் கொஸ்டின், டைரக்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இதே நீங்கள் கேட் IES ஆர் அதர் PUC எழுத போகிறீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருவாங்கன்னா ஃப்ரிக்ஷன் கொடுத்துருவாங்க. ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கொடுத்துட்டு ரெனால்ட்ஸ் நம்பர் ரிலேஷன் என்ன 64 பை ரெனால்ட்ஸ் நம்பர். ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன் F இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் 64 பை ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு என்ன நம்பர் வருதோ அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணணும். ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் பேஸ்ட் ஆன் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. ஓகேங்களா? இது ஓப்பன் சேனல் ஃப்ளோட கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? ரெனால்ட்ஸ் நம்பர் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. இது வந்து நமக்கு பைப் ஃப்ளோ. ஓகேங்களா? பைப் ஃப்ளோ.
ஓகே. ஸோ இத நீங்க எப்பயுமே வந்து பைப் ஓப்பன் சேனல் ஃப்ளோ எப்படி இதில பிடாமினன்ட் நினச்சாங்க. நம்ம ஃப்ளூட் நம்பர் தானே. பேஸ்ட் ஆன் தி ரஃப் கிளாசிஃபிகேஷன் ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து இப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இன் ஓப்பன் சேனல் ஃப்ளோன்னு. அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டூ 500 அப்படிங்கும்போது நமக்கு லாமினார் ஃப்ளோ. 500 to 2000 அப்படிங்கும்போது நமக்கு டிரான்சிஷனல் ஃப்ளோ. கிரேட்டர் தென் 2000 அப்படிங்கும்போது நமக்கு டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து கொஸ்டின் கேட்டதில்ல. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ இன் சாயில் மீடியம். சாயில் மீடியத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ரெனால்ட்ஸ் நம்பர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, ஸோ அதோட வேல்யூஸ் வேரியஸ் ஃப்ரம் 1 to 10 வரலும் நமக்கு வேரி ஆகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின். டிஆர்பி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 1 to 10 வரலும் வேரி ஆகும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1 அப்படிங்கும்போது நமக்கு லேமினார் ஃப்ளோ. இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகே. இது நம்ம சாயில் மெக்கானிக்ஸில் படிச்சோங்களா? இல்ல ஹைட்ராலஜில நம்ம படிப்போம். ஓகேங்களா? எஸ். ஹைட்ராலஜில நம்ம இந்த டாபிக் நம்ம படிப்போம். ஓகே. எஸ். வெல் ஹைட்ராலஜின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் 1 to 2 அப்படிங்கும்போது நம்ம டிரான்சிஷன் ஃப்ளோ. கிரேட்டர் தென் 2 அப்படிங்கும்போது நமக்கு டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்றோம். வேல்யூஸ் அட்டைன் 1 to 10 வரலும் நமக்கு வேரி ஆகும். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? நோட் தி விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகே. இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்னன்னா, தி ஃப்ளோ இஸ் given some viscous force in the direction like this. ஓகே. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸே நமக்கு என்ன ஆகும்னா, இந்த ஃப்ளோவோட வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் நெட் ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகும்னா 0 ஆகும் அப்படின்னு சொல்றோம். நெட் ஃபோர்ஸ் டியூ டு இன் தி அட்மாஸ்பியரிக் பாடி. ஓகே. அட்மாஸ்பியர் இன் தி பாடி இஸ் 0 அப்படின்னு சொல்றோம். ஒய்? பிகாஸ் ஆஃப் திஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ்னால நமக்கு வந்து ஃப்ளோ அப்படின்னு வச்சுக்கோங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆர் சம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நிறைய ஃபேக்டர் இருக்கு. ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு, நமக்கு ட்ராக் ஃபோர்ஸ் இருக்கு, அதெல்லாமே படிப்போம். ஸோ அதனால நமக்கு என்னன்னா, நமக்கு நெட் இந்த ஃபோர்ஸ் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நெட் ஃபோர்ஸ் நமக்கு என்னவா இருக்கும் இந்த இடத்துல? 0வா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். எல்லாமே குடுத்துருவாங்க. த பைப் ஃப்ளோ டயாமீட்டர், த ட்ராக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரோ ஏ வி ஸ்கொயர்ட் பை 2 அண்ட் force in the longitudinal direction rho v l a divided by rho v l v squared by 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் டியூ டு இந்த அட்மாஸ்பியர்? டோட்டல் ஃபோர்ஸ் நமக்கு 0. ஓகேங்களா? எஸ். ஸோ இது நமக்கு ஒரு பேசிக். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த லேமினார் ஃப்ளோ இதுலேருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் போகிறோங்களா? என்ட்ரன்ஸ் லென்த். ஓகே. இது ஒரு டைம் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லேமினார் ஃப்ளோவுக்கு என்ட்ரன்ஸ் லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல என்ட்ரன்ஸ் லென்த்னு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் லெட் அஸ்யூம் திஸ் இஸ் ஒன் டேங்க். ஓகே. இங்கே நம்ம வந்து ஒரு ஆரி ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆரி ஃபேஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆரி ஃபேஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் வருது. ஓகே. ஸோ அப்போ ஆரி ஃபேஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து நமக்கு பைப் லென்த் ஒரு மவுத் பீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ மவுத் பீஸ் ஆர் ஆரி ஃபேஸ் சம்திங் எதுவாக தான் இருக்கட்டும். அங்கேருந்து நமக்கு வாட்டர் இப்படி நம்ம வெளியே வரும்போது நமக்கு என்ன இந்த இடத்துல வீணா கான்ட்ராக்டாக வரும். ஸோ எந்த லென்த்லேருந்து ஓகேங்களா வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ஒய் டிஸ்டன்ஸ் வரலும் நமக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆர் x1லேருந்து x2 டிஸ்டன்ஸ் நம்ம போகும்போது ஃபுல் வெலாசிட்டி அட்டைன் ஆகணும். ஓகேங்களா? த மினிமம் லென்த் அந்த லென்த் ஃபுல் வெலாசிட்டி டெவலப்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் நம்ம அதை? என்ட்ரன்ஸ் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 மினிட். ஓகே. எஸ். ஸோ அதுதான் நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் லென்த்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ் போலாங்களா? அப்போ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் வரணும் ஃபுல் லென்த் எந்த லென்த்தில் வெலாசிட்டி வந்து ஃபுல்லாக அட்டைன் ஆகுதோ அதுக்கு பேர் தான் என்ட்ரன்ஸ் லென்த். த லென்த் ஆஃப் ஃபுல்லி டெவலப்டு தி வெலாசிட்டி ப்ரொஃபைல் இஸ் நோன் as என்ட்ரன்ஸ் லென்த். தி லென்த் ஆஃப் ஃபுல்லி டெவலப்டு தி வெலாசிட்டி ப்ரொஃபைல் ஓகேங்களா இஸ் நோன் as என்ட்ரன்ஸ் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் தி லேமினார் ஃப்ளோ L/D ரேஷியோ is 7%. ஓகேங்களா? அந்த 7% நம்ம ஹைவேல படிப்போம். ஓகேங்களா? ஹைவேல நம்ம படிப்போம். சூப்பர் எலிவேஷன் 7%. ஓகேங்களா? எஸ். ஷுட் நாட் கிரேட்டர் தென் 7% ஆஸ் பர் கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. அதாவது 0.07 ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர் 7% ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர். ஓகே. ஃபார் தி லேமினார் ஃப்ளோ. டர்புலன்ட் ஃப்ளோ கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. L/D ரேஷியோ வேல்யூ 50. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகே. தி என்ட்ரன்ஸ் லென்த் ஃபார் தி டர்புலன்ட் ஃப்ளோ இஸ் L/D ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 50. லென்த் அண்ட் டயாமீட்டர். ஓகே. எஸ். ஸோ லேமினார் ஃப்ளோ த்ரூ தி பைப்ஸ் இன் சர்க்குலர் பைப் Hagen-Poiseuille ஈக்குவேஷன் நம்ம படித்தோம் ஆல்ரெடி. pressure difference, pressure drop is equal to P1 minus P2 divided by rho G equal to 32 mu VL divided by rho G D square அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரிக்ஷன் டார்சி வெய்ஸ்பெக் ஃப்ரிக்ஷன் படிக்கும்போது பார்த்தோம் இல்லைங்களா? சேம் அந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்றது ஒரு டெரிவேஷன். இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா மட்டும் ஹெட் லாஸ் டியூ டு Hagen-Poiseuille ஈக்குவேஷன் தி ப்ரெஷர் ட்ராப்னு சொல்லிட்டு 32 மியூஎல் டிவைட் பை rho G D ஸ்கொயர். அங்கே என்ன கேட்டாங்க அந்த rho G D குடிக்கல. டேரெக்டாக ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அப்படின்னால
இது 2 கேன்சல் பண்ணிட்டாங்க. 32 μL/d². ஓகே, நீங்க ஆப்ஷன் பார்த்தா போட்டுருவீங்க. ஸோ மத்தபடி இந்த ஃபார்முலா, இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் டெரிவேஷன், ∂P/∂x இன்டூ r/2. ஸோ இந்த மற்ற வேல்யூலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? அதாவது இது வரலும் ரொம்ப டீப்பாக கொஷின்ஸ் இதை வந்து கேட்டதில்லை. இதில் வந்து கேட்ட கொஷின்ஸ் மேக்ஸிமம் இந்த என்ட்ரன்ஸ் லென்த்து ப்ளஸ் அந்த லேமினார் ஃப்ளோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல், இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப முக்கியம். கேடி அவ்வளோதான். இந்த விஸ்கஸ் ஃப்ளோ இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட்னாவே நமக்கு தெரிய வேண்டிய ரெண்டே விஷயம் கேடி மட்டும்தான். கே ஃபார் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஷியர் ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபைல், டி ஃபார் வெலாசிட்டி ப்ரொஃபைல். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது அது மட்டும் இல்லாமல் இது 2-3 ஸ்டேட்மெண்ட். த ஷியர் ஸ்ட்ரெஸ் 0 அட் சென்டர், மேக்ஸிமம் அட் அவுட்டர் ஆஃப் தி பைப். ஷியர் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம், வெலாசிட்டி இஸ் மேக்ஸிமம் அட் சென்டர், 0 அட் அவுட்டர் ஆஃப் தி பைப் அப்படின்றோம். ஓகேங்களா? அதோட ரீசன் நம்ம படிப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ். பிகாஸ் த ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹியர். Shear stress is directly proportional to based on this formula. Okay, so இது நமக்கு derivation formula. Shear stress is equal to ∂P/∂x into radius by 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Flow is the steady uniform fluid. எல்லாத்துக்குமே நம்ம flow is the steady and uniform fluid. ஏன் uniform fluid நம்ம சொல்கிறோம்? The velocity is constant throughout the space or length அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெகட்டிவ் வேல்யூ என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா நமக்கு the decreasing in the direction of the flow. Shear stress is decreasing in the direction of the flow அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, ப்ரெஷர் அண்ட் வெலாசிட்டி இட் இஸ் கான்ஸ்டன்ட். ∂P/∂s ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த பாயிண்ட்டில் நமக்கு இதான் நமக்கு ரேடியஸ். ஓகே, இதான் நமக்கு r = 0, மேக்ஸிமம் அட் ஹியர். திஸ் இஸ் டோட்டல் டயாமீட்டர் வேணும். ஓகே, ஸோ ஆர் மேக்ஸிமம் ஹியர். ஸோ ஆர் மேக்ஸிமம் இருக்கும்போது டவு மேக்ஸிமம், ஆர் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு டவு மேக்ஸிமம். ஆர் 0 அப்படிங்கும்போது ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் 0. இது நீங்கள் கண்டிப்பாக, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே, கேடி அவ்வளோதான். கே ஃபார் ஷியர், டி ஃபார் velocity. ஓகே, அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்போ shear stress directly proportional to the radius of the pipe or diameter of the pipe அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட், ஸோ வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் த்ரூ தி பைப். அங்கே எப்படி ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோமோ இங்கே வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சேம். இதுக்கும் நமக்கு ஒரு ஃபார்முலா u is equal to 1/4 mu minus ∂P/∂x கேப்லார் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அது என்ன கேப்லார் இங்கே இதில் 2 ஸ்மாலார்னு சொல்கிறீங்க? பிகாஸ் ஆஃப், ஸோ யூ வாண்ட் டு கால்குலேட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஓகேங்களா? கேப்லார் அப்படின்றது மேக்ஸிமம் வச்சுக்கலாம். ஆர்ன்றது நமக்கு எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அது ஒய்ன்னு கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, ஸோ இப்போ ஆர் 0 அப்படிங்கும்போது நமக்கு என்னென்னா வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்ட கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த யூ மேக்ஸுக்கும் யூ ஆவரேஜுக்குள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. யூ மேக்ஸ் அண்ட் யூ ஆவரேஜுக்குள்ள ரேஷியோ வந்து 2. ஓகே, த வெலாசிட்டி ரேஷியோ பிட்வீன் யூ மேக்ஸிமம் வெலாசிட்டி டு தி ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த பைப் ஃப்ளோ 2. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த 3 டாப்பிக்னு ஒரு 15 கொஸ்டின் தான். அதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே. இதை நீங்கள் இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கிங்கனாலும் ஓகே. ஸோ இந்த வெலாசிட்டி ப்ரொஃபைல் எப்படி வேரி ஆகும் அப்படின்னா எங்களுக்கு பெரபாலிக்காக வேரி ஆகுது. ஓகேங்களா? ஷியர் ஸ்ட்ரெஸ், அதாவது நமக்கு அப்படியே ஸ்ட்ரென்த் ஆஃப் டேஸில் ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி வேரி ஆகும் அந்த மாதிரி வேரி ஆகுது பாருங்கள். பெரபாலிக் வந்து வேரி ஆகுது. அவுட்டரில் எங்களுக்கு 0 பிகாஸ் தேர் இஸ் நோ மூவ்மெண்ட் இங்கே. சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு 0. சென்டரில் வந்து நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும். இங்கே வந்து ஷியர் ஏன் அவுட்டரில் மேக்ஸிமம் வருது? இங்கே தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப்போடைய நம்ம சர்ஃபேஸோடைய நம்ம சர்ஃபேஸில் வந்து கான்டாக்ட் ஆகுது இந்த வாட்டர் ஃப்ளோ. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷியர் இஸ் மேக்ஸிமம் அட் அவுட்டர் ஆஃப் தி பைப். இப்படி தான் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி தான் நமக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வெலாசிட்டி தெரிஞ்சிருச்சு. அதில் வந்து ஏரியா பைப் மல்டிப்னா உங்களுக்கு டிஸ்சார்ஜ் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? அடுத்தது வந்து இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டுருங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? டு அவாய்ட் தி லாசஸ், ஓகேங்களா, டு அவாய்ட் தி லாசஸ் த ஸ்மாலர் டயாமீட்டர் ஆர் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 70% ஆஃப் தி டோட்டல் 70% ஆஃப் தி பிக்கர் டயாமீட்டர் ஆஃப் தி பைப் அப்படின்றோம். ஓகேங்களா? அதாவது ஸ்மாலர் ஒரு பிக் பைப் இன்னொரு குட்டி பைப் நான் வந்து கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸ்மால் பைப் கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்குடைய டயாமீட்டர் ரேஷியோ எவ்வளவு? 70% இந்த டயாமீட்டர் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி படிச்சோமா? சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே. சரிங்களா? அதேமாரி ரேடியஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஷியர் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஷியர் வெலாசிட்டி ஈக்குவல் டு இந்த கொஸ்டின்லாம் கேட்டதில்லை. ஓகே, பி ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஷியர் வெலாசிட்டி அண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் டவு பை ரோ அப்படின்னு நம்ம சொன்னோம். ஷியர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டவு பை ரோ. ஓகே, ஷியர் வெலாசிட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஷியர் வெலாசிட்டியோட டைமென்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு நமக்கு கிடையாது. மற்றபடி இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு டெரிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஷின் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸ்டேட்மெண்ட், ஓகே, ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் அதனுடைய ரேஷியோஸ் என்ன யூமேக்ஸ் அண்ட் யூ மினிமம் கேட்டிருக்காங்க. ஷியர் வெலாசிட்டி மட்டும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஷியர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு வி ஸ்டார் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் டவு பை ரோ அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலுங்களா? ப்ரெஷர் ட்ராப் ஹெட். ஓகேங்களா? ப்ரெஷர் ட்ராப் ஹெட். ஓகே, இந்த ஃபார்முலா தான் டிஎன்பிசிஐயில் கேட்டது.
ப்ரெஷர் ட்ராப் ஹெட் இஸ் ஈக்குவல் டு P2 மைனஸ் P1 32 mu VL divided by D square or P2 divided by P1 minus P2 rho G 32 mu VL divided by rho G D square. The flow is the laminar flow, uniform flow, steady flow அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, here flow is the viscous flow அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, எஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. இதை அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து friction factor is inversely proportional diameter of the inversely proportional to directly proportional d power 4 னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருப்போம். சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்க, பைப் ஃப்ளோ பார்த்தீங்க. இப்போ பிளேட், ஓகேங்களா, சேம் அதே ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்தி பிளேட் நம்ம எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் அது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் பிளேட்டாக தான் இருக்கட்டும் ஆர் டயாமீட்டர் ஆஃப் பைப்பாக இருக்கட்டும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் ப்ரொஃபைல் இஸ் த சேம். ஓகேங்களா, தெர் இஸ் நோ சேஞ்ச், ப்ரொஃபைல் இஸ் தி சேம். ஸ்பேஸ் இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுவோம், அங்கே ஆறுன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒய்ன்னு சொல்லிடுவாங்க. ஸ்பேஸ் இஸ் தி ஒய், அதில் சென்டரில் எடுத்தால் நமக்கு y/2ன்னு சொல்லுவாங்க. சேம் அதே ஃபார்முலா. ஓகே, அந்த ஃபார்முலா வச்சுட்டு நமக்கு ப்ரெஷர் கிரேடியன்ட், வெலாசிட்டி கிரேடியன்ட்லேருந்து மறுபடியும் ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்ளை பண்ணி டெரிவேஷன் போட்டிருப்போம். இந்த டெரிவேஷன்ஸ் இது நமக்கு தேவை கிடையாது. சேம் டோ பி பை டவ் இஸ் ஈக்குவல் டு டோ பி பை டோ எக்ஸ் மைனஸ் டோ பி பை டோ எக்ஸ் இன்ட்டு அங்கே r/2ன்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா t/2 திக்னஸ் டோட பை 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா, ஓகே. ஸோ வெலாசிட்டி ப்ரொஃபைல் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ப்ரொஃபைல் இந்த பிளேட்டுக்கு நமக்கு என்ன அப்படின்னா, இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, யூ மேக்ஸுக்கும் யூ ஆவரேஜ் ரேஷன் 1.5 இதுக்கு. ஓகேங்களா, அங்கே 2, இது வந்து நமக்கு 1.5. சர்க்குலர் பைப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2, பிளேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5. ஓகே, ஸோ இதனுடைய ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், சேம் அதே ப்ரொஃபைல் தான் இங்கேயும் எங்களுக்கு சேம். அதாவது பேரபோலிக் ப்ரொஃபைல், மேக்ஸிமம் அட் சென்டர், 0 அட் அவுட்டர் ஆஃப் தி பைப், அவுட்டர் ஆஃப் தி பிளேட் ஆர் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, சேம். இந்த இடத்துல ப்ரெஷர் ட்ராப்போடைய ஃபார்முலா என்ன, இந்த டெரிவேஷன் கொஸ்டின் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, ப்ரெஷர் ட்ராப் ஃபார்முலா அந்த இடத்துல 32 mu L by rho g d ஸ்கொயர் பார்த்தீங்க, இந்த இடத்துல 12 mu L by rho g d ஸ்கொயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர். இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த பேஜில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் சாரி மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இது. டிஎன்பிசி, ஏஇ, டிஆர்பி, ஜேடிஓ, ஓகே, இது இந்த எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். அடிக்கடி கேட்ட கொஷின் ஒரே ஒரு கொஷின் தான், என்னென்னா வாட் இஸ் தி கைனெட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் தி லேமினார் ஃப்ளோ. 2 அவ்வளோதான். கைனெட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபார் தி லேமினார் ஃப்ளோ 2. இந்த கொஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம் எல்லா கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கொஷின் மட்டும் 20 டைம் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இன்னொரு டைம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the kinetic energy correction for the laminar flow to momentum correction factor for the laminar flow. ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 2, அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுக்கு வந்து 2, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2/3 நமக்கு வரும். ஓகேங்களா, 2/3 நமக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுக்கும் ரேஷியோ நீங்கள் போட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகே, நம்ம பார்ப்போம் இந்த கொஸ்டின் என்னட்டு. ஓகே, மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர். இந்த மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர், ஸோ முதல்ல மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஆக்சுவல் வெலாசிட்டியிலேருந்து மொமெண்டம், ஓகேங்களா, அந்த மொமெண்டம் வேல்யூ பர் செகண்ட்ஸுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, எஸ். த மொமெண்டம் பர் செகண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஆக்சுவல் வெலாசிட்டி டு மொமெண்டம் பர் செகண்ட்ஸ் இன் தி ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆக்சுவல் வெலாசிட்டி டு ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவல் வெலாசிட்டின்றது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போகக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டின்றது என்ட்ரன்ஸ் டு எக்ஸிட், ரெண்டுக்குள்ளே வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. அதெல்லாம் மொமெண்டம் பர் செகண்ட்ஸ், அது ரெண்டுக்குள்ளே ரேஷியோ என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ மொமெண்டம் எவ்ரிபடி ஓகே, எல்லாருக்கும் நமக்கு தெரியும் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ஆக்சுவல் வெலாசிட்டி. அப்போ mv ஸ்கொயர் நமக்கு வரும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நம்ம கேட்டதில்லை. இந்த பீட்டா இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் ஏவி ஸ்கொயர் இன்டகிரேஷன் ஆஃப் யூ ஸ்கொயர் டிஏ அப்படின்றது நமக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு பிணிக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ இதனுடைய ஃபேக்டர் வேல்யூ ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் தி லேமினார் ஃப்ளோ இஸ் 1.33. ஓகேங்களா, 1.33. டர்புலன்ட் ஃப்ளோக்கு அப்ராக்சிமேட்லி 1 நமக்கு வரும். சில புக்கில் 1ன்னு கொடுத்துருக்காங்க, சில புக்கில் 1.1, 1.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டர்புலன்ட் ஃப்ளோக்கு நமக்கு 1.2. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் தான். ஓகே, எஸ். டர்புலன்ட் ஃப்ளோக்கு நமக்கு 1.2 இன் தி பைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இன் தி பைப். ஸோ லேமினார் ஃப்ளோ அப்படிங்கும்போது நமக்கு போத் ரெண்டுக்குமே வந்து 1 தான் நமக்கு வருது. ஓகேங்களா, போத் நமக்கு ரெண்டுமே 1 தான். நெக்ஸ்ட் போலுங்களா, கைனெட்டிக் எனர்ஜி ஃபேக்டர். ஓகேங்களா, கைனெட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னா அங்கே என்ன பார்த்தோம் நம்ம, மொமெண்டம் பர் செகண்ட்ஸ் இந்த ஆக்சுவல் வெலாசிட்டி. இங்கே கைனெட்டிக் எனர்ஜி பர் செகண்ட்ஸ் இந்த ஆக்சுவல் வெலாசிட்டி டு தி ஆவரேஜ் வெலாசிட்டி. சேம், அவ்வளோதான் ரேஷியோ. இதுவே டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மொமெண்டம் கரெக்ஷன் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர்னு டேரெக்டாக கொஸ்டின் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, எஸ். ஸோ இதனுடைய லேமினார் ஃப்ளோக்கு 2, டர்புலன்ட் ஃப்ளோக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.2
சில புக்கில் வந்து 1.33ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 1.33. ஓகேங்களா, எஸ். ஸோ ஆக்சுவலாக 1 to 1 அந்த ரேஞ்சு தான் நமக்கு வந்து டர்புலன்ட் ஃப்ளோக்கு வரும். இந்த லேமினார் ஃப்ளோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, எஸ். ஸோ இதில் கேட்ட கொஷின்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் turbulent flow? Okay, the ratio between turbulent flow to ratio between kinetic energy correction factor to the momentum correction factor for the laminar flow. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. லேமினார் ஃப்ளோக்கு கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கே. ஓகேங்களா, கே ஃபார் டூ, K2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் லேமினார் ஃப்ளோ K2. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் 1.2 to 1.33 அந்த ரேஞ்சு நமக்கு வந்துடும். ஓகே, எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட். ஓகேங்களா, இந்த பிளேட்டில் கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர்னா 1.54, அப்ராக்சிமேட்லி 1.5 நமக்கு வரும். டர்புலன்ட் ஃப்ளோக்கு 1 ஆவரேஜாக நமக்கு வந்து 1 நமக்கு வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் இந்த பேஜ். சரிங்களா, முக்கியமான கான்செப்ட் இந்த பேஜ். ஸோ இப்போ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஸ்கஸ் ஃப்ளோ இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடை பொறுத்தவரையிலும் மொத்தம் நீங்கள் எழுத வேண்டிய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு மட்டும் சொல்லிடுறேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1. ஓகே, ஸோ லேமினார் ஃப்ளோ என்ன பேஸ்ட் ஆன் தி ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ. லேமினார் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோ டிரான்சிஷனல் ஃப்ளோ. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அந்த ப்ரெஷர் ட்ராப் ஈக்குவேஷன் P1 P2 மைனஸ் P1. ஓகேங்களா, P1 மைனஸ் P2 இஸ் ஈக்குவல் டு அந்த ப்ரெஷர் ட்ராப் ஈக்குவேஷன் போத் எதுக்கு பிளேட் அண்டு பைப் ரெண்டுக்குமே. பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 மியூ VL டிவைடட் பை ரோ GD ஸ்கொயர் டிவைட் ரோ ஜின்னு இங்கே போட்டுக்கிறேன். இங்கே 32 மியூ VL ரோ GD ஸ்கொயர். ஓகேங்களா. 3. வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் தி ஆவரேஜ் வெலாசிட்டி டு U max to U average. ஓகே, மேக்ஸிமம் தான் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஓகே, U max to U average. பைப் ஃபார் 2, பிளேட் ஃபார் 1.5 முடிஞ்சுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4. இது தனித்தனி எழுதிக்கோங்க. சரிங்களா, 4 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல். நமக்கு ப்ரொஃபைல் இஸ் காமன் KD, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. K ஃபார் ஷியர், D ஃபார் வெலாசிட்டி. ஓகேங்களா, எஸ். அப்போ எந்த இடத்துல மேக்ஸிமம் எந்த இடத்துல மினிமம்ன்றது நீங்கள் டயாமீட்டர் பைப் வரைஞ்சி நீங்கள் K போட்டிங்கன்னா தெரிஞ்சிருச்சு. எங்கே மேக்ஸிமம் இருக்குது, அவுட்டரில் இருக்குது, சென்டரில் 0 இருக்குது. ஓகேங்களா. 5. மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர், எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர், அது ஒன்று நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். வேறு எதுவுமே தேவை. மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் த லேமினார் ஃப்ளோ ஃபார் 1.33. அதே வந்து நமக்கு கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் டர்புலன்ட் ஃப்ளோக்கு நமக்கு அப்ராக்சிமேட்லி 1. ஓகேங்களா, 1 to 1.1 to 1.22. அந்த பக்கம் அப்படி கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் போனீங்கன்னா 2 and 1.33 to 1.22 அந்த ரேஞ்சுக்கு அப்புறம். இதே நமக்கு பிளேட் அப்படிங்கும்போது நமக்கு கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் 1.5 to 1 நமக்கு வரும். டர்புலன்ட் அதாவது மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்துட்டு போத் ஆர் ஈக்குவல் 1 நமக்கு வந்துடும். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நெட் அட்மாஸ்பியரிக் ஃபோர்ஸ், விஸ்கஸ் ஃபோர்ஸ் நமக்கு 0 பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ எஸ், இந்த என்ட்ரன்ஸ் லென்த்தில் வந்து L/D ரேஷியோ 7% ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார் தி லேமினார் ஃப்ளோ, L/D ரேஷியோ ஈக்குவல் டு 50 ஃபார் தி டர்புலன்ட் ஃப்ளோ. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக அப்படியே அச்சு பிசாமல் காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, இந்த வருஷம் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுல இந்த டெரிவேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. மேக்ஸிமம் இந்த டெரிவேஷன் நமக்கு தேவையும் கிடையாது. ஓகேங்களா, எஸ். டெரிவேஷன் போட சொல்லி யாரும் கேட்க போகிறதில்ல. வாட் இஸ் த ரிசல்ட் ரேஷியோ, அது மட்டும்தான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் டெரிவேஷன் போட்டிருக்கேன். ஓகே, பட் இது நமக்கு அந்தளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முன்னாடி நம்ம வந்து டிஎன்பிசிஐயில் அந்த ஓல்டு சிலபஸ் ஓகே, நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ் வச்சு போட்டிருக்கு. பட் சப்ஜெக்ட் நமக்கு வந்து சேம் தான். நியூ சிலபஸில் நிறைய டாபிக் ஆட் பண்ணி இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் சம் டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க. M-SAND, P-SAND. ஓகேங்களா, ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் அனாலிசிஸ் நம்ம வந்து செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ நம்ம போட்டுக்கலாம். JDOலே நம்ம போட்டுட்ருக்கோம். அதில் என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 3 வீடியோ போட்டது. முதல்ல அந்த சப்ஜெக்ட்லாம் ஓரளவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டினியூ பண்ணலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இந்த விஸ்கஸ் ஃப்ளோ அண்ட் பவுண்டரி லேயர் தியரி ரெண்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஒரு 90% கம்ப்ளீட்டட். அந்த 10% மட்டும் தான் நமக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.